ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜப்பானின் ஹான்ஷு தீவுக்கு அடியில் பசிபிக், இந்தோனேஷியா மற்றும் யுரேஷியா டெக்டானிக் பிளேட் சந்திக்கும். இதை ட்ரிபிள் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த ஹான்ஷு தீவில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய புவியியல் பகுதி தான் காண்டோ. டோக்கியோ, யோகோஹாமா மற்றும் சைட்டாமா மாதிரியான பெரிய பெரிய நகரங்கள் இந்த காண்டோவின் பகுதியில் தான் இருக்கு. இங்க தோராயமா 45 மில்லியன் மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஜப்பான் மற்றும் பசிபிக் ரிங்ல சுத்தி இருக்கும் மற்ற பகுதியில் லேசான பூகம்பங்கள் ஏற்படுறது ஒரு சாதாரண விஷயம். முக்கியமா ஜப்பான் அடிக்கடி பூகம்பங்களை சந்திக்க காரணம் இந்த நாடு அதிகப்படியான மூவிங் டெக்டானிக் பிளேட்ஸ் மேல அமர்ந்து இருக்கிறதால. நிலநடுக்கத்தின் அளவு மற்றும் அதோட தீவிரத்தன்மை பல விஷயங்களை சார்ந்திருக்கு. உதாரணமா, பூமியின் மேற்பரப்புக்கு கீழே எவ்வளோ தூரத்துல டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவு ஏற்பட்டிருக்கு. சாதாரணமா டெக்டானிக் பிளேட்ஸின் அசைவு பூமியின் மேற்பரப்புல இருந்து 25 கிலோமீட்டர்ல இருந்து 800 கிலோமீட்டர் ஆழத்துல நடக்கும். நிலநடுக்கம் எந்த அளவுக்கு ஆபத்தானதா இருக்கும்னு தீர்மானிக்கிறதுல டெக்டானிக் பிளேட்ஸின் அளவும் முக்கியமானதா இருக்கு. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.